வணக்கம். ஒரு லட்சியத்தை அடையணும்னா ஒருத்தரால எந்த எல்லை வரைக்கும் போக முடியும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத அர்ப்பணிப்பையும் ஆன்மீக உறுதியையும் பத்தின ஒரு கதைதான். இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம பார்க்க போற கதை இந்த கேள்விக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பதில தரப்போகுது. அந்த தெய்வம்தான் பிரம்மச்சாரிணி. நவராத்திரியோட 2வது நாள்ல வணங்கப்படுற பிரம்மச்சாரிணி தேவியோட கதை தான் அது. அவங்களோட அந்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, பார்வதி தேவிக்கு இருந்த அசைக்க முடியாத ஒரு குறிக்கோள்ல இருந்துதான். அந்த ஒரு குறிக்கோள் தான் அவங்களோட நீண்ட கடினமான பயணத்துக்கே காரணமா அமையுது. பார்வதியோட குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான கணவரா அடையணும். இது கேட்கறதுக்கு எளிமையா இருக்கலாம், ஆனா அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த பாதை இருக்கே, அது ரொம்பவே அசாதாரணமானது. வெறும் அர்ப்பணிப்பு மட்டும் அல்ல, அது ஒரு முழுமையான தியாகம். அவங்களோட தவம் 1000 வருஷம் நீடிச்சதுன்னு சொல்றாங்க. இதுவே அவங்களோட உறுதியோட உச்சத்தையும் பொறுமையோட எல்லையற்ற தன்மையையும் நமக்கு நல்லாவே காட்டுது இல்லையா? இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பல 100 வருஷங்களுக்கு முதல்ல பழங்களையும் வேர்களையும் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் காஞ்சி போன இலைகளை மட்டும் சாப்பிட்டாங்க. கடைசியா சாப்பாடு தண்ணின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இயற்கையோட சக்திகளை மட்டுமே நம்பி தவம் இருந்தாங்க. அப்பாப்பா, இதுக்கு எப்பேற்பட்ட ஒரு மன உறுதி தேவைப்பட்டிருக்கும். அவங்களோட இந்த தவம் அவங்கள மட்டும் மாத்தல, அதோட சக்தி இந்த முழு பிரபஞ்சத்தையுமே அசைச்சு பார்த்துச்சு. அவங்க பக்தியோட ஆழத்தையும் உறுதியையும் எல்லாருக்கும் புரிய வச்சது. இந்த மகத்தான கதையோட ஆழமே அவங்களோட பெயர்லயும் தோற்றத்துல இருக்கிற சின்னங்கள்லயும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அவங்க பேர்லயே ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. பிரம்மச்சாரிணி. இது வெறும் பெயர் இல்ல, இதுவே ஒரு வாழ்க்கை முறையோட விளக்கம். ஆமா, பக்தி மற்றும் தவத்தின் பாதையில் நடப்பவர், இதுதான் இதுக்கு அர்த்தம். நாம இப்போ கேட்ட கதைக்கும் இந்த பேருக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்கிறதே எவ்ளோ அழகா இது வளக்குது பாத்தீங்களா? அவங்க கையில வச்சிருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவங்களோட பயணத்தை பத்தி நமக்கு சொல்லுது. விருங்காலோட நடக்கிறது எளிமையையும் அந்த ஜபமாலை இடைவிடாத பக்தியையும் குறிக்குது. கையில இருக்கிற கமண்டலும், அதாவது அந்த பானை, தூய்மையையும் தன்னிறைவையும் காட்டுது. அப்புறம் இந்த நாளோட நிறமான ஆரஞ்சு அவங்க கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த ஆற்றலையும் உற்சாகத்தையும் பாசிட்டிவ் எண்ணங்களையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, இந்த பழங்கால கதையில இருந்தும் அதோட சின்னங்கள்ல இருந்தும் நாம இன்னைக்கு என்ன கத்துக்கலாம்? குறிப்பா சுய ஒழுக்கத்தோட சக்திய பத்தி இது நமக்கு என்ன சொல்லுது? பிரம்மச்சாரிணி தேவியோட கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடங்கள் ரொம்பவே பொதுவானவை. ஷார்ட்கட்ஸை விட நிலைத்தன்மையோட செயல்படுறது எவ்வளவு முக்கியம்னு இதை நமக்கு உணர்த்துது. இப்போ இந்த ஆன்மீக பாடங்கள் எல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம தேடுற நிஜமான பலன்களோட எப்படி இணையுதுன்னு பார்க்கலாம். பிரம்மச்சாரிணிய வழிபடுறது மூலமா பக்தர்களுக்கு மனவலிமை, படிப்பிலையும் வேலையிலயும் கவனம், அப்புறம் உணர்ச்சி சமநிலையெல்லாம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க. இதெல்லாம் நம்மளோட இலக்குகளை அடைய ரொம்பவே அவசியமான விஷயங்கள். எல்லாத்துக்கும் மேல விடாமுயற்சியால எதை வேணும்னாலும் சாதிக்கலான்னு சொல்றதுக்கு அவங்க கதையே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தேடுற இந்த அவசர உலகத்துல எல்லையற்ற பொறுமைய பத்தின இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.